சகலகலா டிவினர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் காலங்காத்தால் இந்த நெக்ஸான் ஈவி எடுத்துகிட்டு போயிட்டு கன்னியாகுமரியில் உள்ள நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு 5 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பரதன். ஹாய் சொல்லுங்கள். ஓகே, திருப்பூர்லேருந்து இப்போ அவங்க வந்து கிளம்புறோம். நாங்கள் கன்னியாகுமரிக்கும் எத்தனை இடத்துல வந்து ப்ரைவேட் சார்ஜிங் ஸ்டேஷனோ இல்லை வந்து பங்க்லேயோ எங்கெங்கே போடுறோம் அப்படின்றது நீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். திருப்பூரில் கிளம்புனவங்க இப்போ நாங்கள் திண்டுக்கல் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சார்ஜிங் போட்டிருக்கோம். ஓகே, ஜிஆரில் போட்டிருக்கேன் 120 கிலோவாட். இது பார்த்தா வந்து அபூர்வா ஸ்வீட்ஸ் அண்ட் காஃபின்னு சொல்லி அங்கே தான் வந்து ஜிஆனுடைய சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. 44% போட்டிருக்கேன். ஓகே, எப்படி 95 வந்து நான் கிளம்பிடுவேன். 43% போட்டேன், 99% ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. 496 ரூபா பில் வந்துருக்கு. 15.85 கிலோவாட், 16 கிலோவாட் ஏறி இருக்குது ஒரு காரு. அப்புறம் BMW பாருங்கள், சார்ஜ் ஆகிட்டு 48,050 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு சார்ஜ் போட்டோம். இப்போ மதுரை வந்தாச்சு. இப்போ பேட்ரி பர்சன்ட் வந்து 100, வீட்டில் எடுத்தது 100%, இங்கே வந்து போட்டது 100%. திண்டுக்கல்ல இப்போ 65% தான் இருக்குது. 40% காலி. இப்போ எங்கேயாவது அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் தொலாகணும். இப்போ வண்டி பார்த்தா வந்து 80-100 தான் போயிட்டுருக்கோம். வந்து மதுரை ஷோரூம் வந்திருக்கோம். என்ன, மதுரையில் வந்து இங்கே கன்னியாகுமரி போகும்போது அந்த இதில் மகேந்திரா ஷோரூமில் 9S ஒன்று எதுக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒயிட்டு 79 கிலோவாட் பேக் டூ எங்கேயுமே இல்லை. 70 கிலோவாட் மட்டும்தான் இருக்குது. எல்லா இடத்துக்கும் 70 கிலோவாட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இவங்களோட வந்து சரின்னு சொல்லிட்டாக்க இம்மிடியட்டாக பேமெண்ட் பண்ணால் வண்டி எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஓகே, போயிட்டுருக்கு. ஓகே, 110லேயே போகிறோம். பேட்ரி பைப் வந்து ஒரு இடத்துல சார்ஜ் போட்டோம்ல, ஒரே இடத்துலாம் போட்டோம்ல. ஓகே, 40% பேட்ரி இருக்குது. அடுத்தது எங்கே சார்ஜ் போடலாம்? அடுத்தது வந்து டெம்பிள் சிட்டியா இல்லை விருதுநகரா? விருதுநகர் போட்டுருமா? ஓகே, வந்து ரூட் போடுறது டெம்பிள் சிட்டி காட்டுது. 6.4 கிலோமீட்டர் ஜியான்னு. இங்கே முடிஞ்சால் போடுன்னா வந்து அங்கே போட்டுருவோம். ஓகே, எவ்வளோ இருக்குது? 46% இருக்கா? பிஸ்கெட்டுக்கு நான் போட்டலாம் போல. இங்கே போட்டுருவோம். ஓகே, ஒரு 300 மீட்டர்லேயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே 200 மீட்டர்லேயே இருக்குது காட்டுது. இப்போ டெம்பிள் சிட்டி இல்லை, அங்கே போய் கூட போய்க்கலாம். பின்னாடி பார்த்து நல்லா இருக்கும். இந்த டெம்பிள் சிட்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கும் பாரு சார்ஜிங். ஓகே, 2 இருக்குது. 2 இருக்குது. ஆமாம், ஒன்று வந்து 60 கிலோவாட்டு. இது அநேகமாக 120 இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அது 60 இருக்கும். ஓகே, நம்ம வந்து 60லே போடுவோம். ஓகே, அண்ணா எப்படி இருந்தாலும் 30 தானே ஏற போகுது. காசு எதுக்கு அதிகமாக கொடுத்துக்குன்னு, அவ்வளோதான். 60லே போடுவோம். டெம்பிள் சிட்டியில் 60 கிலோவாட் இருக்குது ஜியான்து. இதை விட்டால் வந்து இது எவ்வளோ கிலோவாட்டு? எவ்வளோ பார்த்து 120யா? ஏசி பஸ் இங்கே இதில் பாருங்கள். பஸ்ஸு ஸ்லோ சார்ஜிங் தனியாக இருக்குது, சிசிஎஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தனியாக இருக்குது. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அது ஏற்ற ரோடு. இங்கே இதில் பாருங்கள், சூப்பர். ஒரே இதுலேயே ஸ்லோவும் இருக்குது, இதுவும் இருக்குது. புரியுதுங்களா? அதான் அது மாதிரி பண்ணால் தான். ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் சார்ஜிங் போட முடியாது, ஸ்லோவும் போட்டுக்கலாம். வெரி குட். ஒர்க்காது. கண்ணெடு போடும். ஸ்கேன் பண்ணு. இங்கே ஒரு ஏசி இருக்குது, இங்கே சிசிஎஸ் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் அங்கே 60 கிலோவாட் தனியாக இருக்குது. சூப்பர். இங்கே எவ்வளோ பஸ்ஸில் போட்டோம்? நான் 66 போட்டோம். 40% ஏறிடணும். ஓகே, அடுத்து எங்கே போய் போடலாம்? அடுத்தது விருதுநகர்லாம் தாண்டி கன்னியாகுமரி. எப்போ 40% வருதோ அப்போ சார்ஜ் போட்டுடலாம். ஓகே, ரைட். ஓகே, சூப்பர். கிட்டத்தட்ட வந்து 99% எடுத்து பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சு. 100% இல்லை, கிலோமீட்டரில் வந்துருக்கு. 48,090 கிலோமீட்டர். கரெக்டாக 48,090.
இதை பார்த்தா வந்து 46%லேருந்து 99% ஏற்றிருக்கேன். 15.5 கிலோவாட் போட்டிருக்கேன். 487 வந்து பில் வந்துருக்கு. ஓகே தான். இது வந்து 2வது சார்ஜ். இன்னும் கன்னியாகுமரி போகிறதுக்குள்ள இன்னும் 2 சார்ஜ் தேவைப்படலாம். பார்ப்போம் என்னன்னா. ஓகேவா? பஸ்ஸு கன்னியாகுமரிக்கு 165 கிலோமீட்டர் தான் இருக்குது. மணி வந்து 2:30 போய்டுன்னு சொல்லுது. 2:40க்கு. இத்தனைக்கும் ஸ்பீடெலாம் வந்து ரொம்ப கம்மி தான். எவ்வளோ ஓட்டுறீங்க? 70 to 80. 70 to 80 தான் ஓட்டுறோம். அதேமாதிரி வந்து டிரைவ் மோடு தான், ஸ்போர்ட்ஸ் மோடு இது வரைக்கும் போடல. கரெக்டாக போடவே இல்லை. அதேமாதிரி எத்தனை சார்ஜ் பண்ணிருக்கோம்? 2 சார்ஜ். வீட்டில் ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்தோம். 2 கமர்ஷியல் சார்ஜ், 2 ஜியானில் போட்டது. ஒன்று வந்து போடணும், ஒன்று வந்து திண்டுக்கல்லில் போட்டது, அப்புறம் மதுரை டெம்பிள் சிட்டியில் போட்டது. அவ்வளோதான். அப்போ கன்னியாகுமரி விட்டு நியர்பையாக போய் போட்டால் போகிறோம். பேட்டரி பர்சன்ட் எவ்வளோ பாருங்கள்? 75. ஓகே. கிலோமீட்டர் பாருங்கள், கிலோமீட்டரில் ஓட்டிருக்கு 48138. ஓகே, 48138. அடுத்து நான் திருப்பூர்லேருந்து வீட்டில் ஒரு சார்ஜ், கமர்ஷியல் சார்ஜ் 2. ஆமாம். இன்னும் ஒரே ஒரு சார்ஜ் போட்டோம்னா கண்டிப்பாக வி ரீச் கன்னியாகுமரி. ஆமாம். 3 சார்ஜ் கமர்ஷியல் சார்ஜ், ஒரு வீட்டில் ஃபுல் சார்ஜ். ஆமாம். வண்டி சூப்பராக மைலேஜ் கொடுக்குது. ஆமாம். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் சூப்பர். இன்ஜின் இல்லை, மோட்டார். சூப்பர். ஆன் டைமில் கரெக்டாக போகிறோம் இல்லை? காலையில் 5:30க்கு எடுத்தோம் வண்டியை. 5:30க்கு எடுத்தோம். ஆமாம். ஆல்மோஸ்ட் இப்போ 3:30 4 o'clock ரீச் ஆகிடுவீங்க. ஸ்பீடு நல்ல கரெக்டான ஸ்பீடு தான் இல்லையா? 80 தான். 70 to 80 ஆவரேஜ். என்னன்னாக்கா நானாவது விரட்டி ஓட்டுவேன். திடீர்னு ஸ்போர்ட்ஸ் போட்டு விட்டுருவேன். வேணும்னே போடுவேன், அதை தாண்டணுன்றதுக்காக, ஓவர்டேக் பண்ணணுக்காக. ஆனால் இவர் வந்து போடவே மாட்டார். கரெக்டாக 80ன்னு 80. ஸ்லோ. என்னது இது? இவ்வளோ போக இப்படியா வண்டி முக்குது பாரு. அந்த ஐயாக்கெல்லாம் சொன்னால் எலக்ட்ரிக் வண்டி பற்றி சொன்னால் தெரியாது வாங்கவும் மாட்டார் இல்லை? எங்களோடு இழுக்குமாறு கேட்பாரு. என்னத்த பண்ணுறது சொல்லு பார்ப்போம். லோடு இழுக்குமாறு கேட்பாரு. ஒன்று நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி ஐயாக்கெல்லாம் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கி கொடுத்த ஐயா நீங்கள் 2-3 மூட்டை வைங்க. அது ரோடு இருக்காம தான் ஆக்சுவலி அவ்வளோ போக தள்ளுது. பார்த்தீங்களா? ஓட்டி பாருங்கன்னு சொல்லிடணும். ஒரு மாதத்துக்காவது கொடுத்து விடணும். யார் கம்பெனி சார்பாக வாங்கி கொடுத்து விடணும். இந்த இவங்களாக தான் மாறணும் ஆக்சுவலி. அது என்ன பிரச்சனை என்னன்னா, இந்த டெக்னாலஜி வந்து இன்னொரு சார்ஜிங் பாயிண்ட்ல வந்து இந்த ஜிபே, கூகுள் பே இதெல்லாம் வந்து நிறைய. அது ஓகே நான் சொல்ல 2 வீலர் தானே. அது வீட்டில் ஐயா சார்ஜ் போடு அவருடைய பட்டன் ஃபோன், செல்ஃபோன் போடுற அதே 5 amps ப்ளக்லேயே போட்டால் சார்ஜ் ஆகிட போகுது. அவ்வளோதான் மேட்ரு. அடுத்த சார்ஜ் வந்து நம்ம திருநெல்வேலியில தான் போட்டாகணும்னா, திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி வந்து லாங் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் சார்ஜஸ் பாயிண்ட்ஸும் நடுவில் இல்லை. அதனால அந்த ஸ்ட்ரெச் நம்ம கிராஸ் பண்ணணும்னா திருநெல்வேலியில 100% சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுக்கணும். இல்லைன்னா நடுவில் வந்து சார்ஜஸ் ரொம்ப அவைலபிள் இல்லை. கம்மியா இருக்குமோ என்னமோ தெரியல, நான் மேப்ல காட்டல. ஓகே புரியுது. கன்னியாகுமரிக்குள்ள போயிட்டோம்னா இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் இல்லை. அப்போ இந்த திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு ஃபுல் சார்ஜ் போட்டணும். கரெக்டாக போட்டோம்னா அப்புறம் 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி. ஆமாம். இப்போ எவ்வளோ காட்டுது பாரு? 130 கிலோமீட்டர் 11 காட்டுது. 51% இருக்கு அங்கேயா? ஓகே. ஆமாம், 51% இருக்கு. இன்னும் நம்ம போக வேண்டிய ரேஞ்ச் வந்து 129 கிலோமீட்டர் வந்து காட்டுது. கரெக்டாக கன்னியாகுமரிக்கு. ஓகே. இதுல நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. 40 ஃபில்லே கட் ஆனாலும் கட் ஆயிடும். ஆமாம். அதனால வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கிறது நல்லது. ஆமாம், போட்டுடலாம். பார்க்கட்டுமா? சார்ஜ் பார்க்கட்டுமா? ஜியான் தான். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஜியான் இருக்கிறதுனால பயம் இல்லாமல் இருக்குது. ரிலாக்ஸ்லாம் பார்க்குற ரிலாக்ஸ் இல்லை. வேற பேண்ட் தான் போடணும். எனக்கு ஜியானை பார்த்து ஒரே கடுப்பாகுதுடா. அதையே போட்டுல அவன் தானே இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கானே. இப்போ வேறு யாரும் தெரியலையப்பா எனக்கு. பார்ப்போம். அதில் வேறு பணம் வேறு வேலெட்டில் பணம் இருக்கிறதுனால அது கழிக்கணும்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி இருந்தாலும் கழிக்க தான் போறீங்க. பேட்டரி பர்சன்ட் வந்து 28%. அப்புறம் போக வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்தா வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. வெளிலாம் பார்ப்போம். என்ன ஒன்று,
எப்பவும் போல் அந்த 10% வந்து வண்டி நிற்கும். நிற்கிற 10% போய் சார்ஜிங் பாயிண்டில் போய் நிற்கும். அந்த இடத்துல கரெக்டாக போய் அதுக்கப்புறம் ஒரு 30 கிலோமீட்டர் போகலான்னு சொல்லும். இதே வழக்கம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. வண்டி கொடுக்கும்போது கூட இப்படி கொடுத்தா பார்த்தோம் இல்லை, ஒட்ட அடிச்சு கொடுக்குறோம்ப்பா. சான்ஸ் பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாம இருக்க இல்லை. அதான் விஷயம். ரோடு ஓகே தான், போயிடலாம். நம்பிக்கையோடு இருப்போம், போயிடலாம். ஏன் நம்பிக்கையோடு இருப்போம்ல, வேற எங்கேயும் நடந்து சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது. அதான் பிரச்சனையே. இங்கே இன்னும் கூட நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன், ப்ரைவேட் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய வரணும். ஜியான் மட்டுமே நம்பியிருக்கோம். அவங்களும் இன்னும் நிறைய இடத்துல டெவலப்மெண்ட் பண்ணணும். அதான் விஷயம். இப்போ நான் உள்ள போய் அவைலபிள் போய் செக் பண்ணுறேன். ஒன்று வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, ரெண்டு தான் 60, ஒன்று 120ல் 2 சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. 60 மட்டும் தான் அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கணும். ஓகே, 26 இருக்கா? அப்படியே பாருங்கள், அப்படியே மாறும் பாருங்கள். பேட்டரி ஃபஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு? 21 இருக்குது. ஆரஞ்சு வந்துடுச்சு. போகிற டிஸ்டன்ஸ் வந்து 11 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, சார்ஜிங்க்கு இல்லையா? ஸ்பீடு வந்து 80ல் போகிறாப்புல. கம்மி பண்ணிங்க ஜி, கம்மி பண்ணி 60 to 70 மெயின்டைன் பண்ணிங்க. ஸ்பீடு பாருங்கள். 54 50 கிலோமீட்டர் மட்டும் போதும். 46 சரிங்களா? வள்ளியூர் வந்துச்சுப்பா ஒரு ஆளே. ஃபுல்லாக விண்டோ ஃபுல்லாக இறக்கி விட்டோம். ப்ளோயர் அது வேறு வேஸ்ட்டாக போதில் பேட்ரி இல்லை. எவ்வளோ இருக்குது பேட்டரி சொல்லுங்க ஜி? எவ்வளோ பாருங்கள்? 18%. 18%. ஆமாம். போகணும் கிலோமீட்டரு 6.7 இல்லை, அங்கே 47 போகுன்னு காட்டுது. இங்கே நம்ம போகிற டெஸ்டினேஷனில் 6.3 கிலோமீட்டரில் சார்ஜிங் ஸ்டேஷன் இது. வேடி மண்ணு பாருங்க, எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்க. பர்சன்ட் வந்து 14%, 14%. ஓகே, ரேஞ்ச் வந்து 33 போகலான்னு சொல்லி காட்டுது. நம்ம போக வேண்டிய ரேஞ்ச் வந்து 1.4 கிலோமீட்டர் தான். 1.3 கிலோமீட்டர். எங்கள் 800 மீட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே போயிடும். இங்கே வருது பார்ப்போம். முடியும் அது விட்டுருக்கு. நான் பார்த்து வந்துச்சு. இங்கே தான் இருக்கும். ஒன் பிளக்கா? பச்சை கலர் இருக்கு. நீங்கள் அதுலேயே பார்த்தீங்க? தோ இருக்கு ஜியான், தோ இருக்கு. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பாருங்கள்? 12%. நீ 27 கிலோமீட்டர் போகலான்னு சொல்லிச்சு. ஆனால் வந்துச்சு சார்ஜ். ஓகே, போட்டுருமா? போட்டு 120 கிலோவாட். நம்மளுக்கு 30 தான் ஏறும். நல்லா ஆயிடுச்சு சொல்லுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸ்கேன் பண்ணு. ஏன்னா இதை விட்டோம்னாக்க கன்னியாகுமரிக்கு முன்னாடி வேறு கிடையாது. இதான் லாஸ்ட். அதை நீங்கள் போட்டு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதா அங்கே லோக்கலில் சுற்றுறது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? ரைட். ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்து சேர போகிறோம். லாஸ்ட்டு சார்ஜ் இதுதான். ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து திண்டுக்கல். ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல், அப்புறம் வந்து மதுரை டெம்பிள் சிட்டி. அதை விட்டால் இந்த இடம். இது என்ன இடம்? அது கன்னியாகுமரிக்கு முன்னாடி. லோ லெவல் கம்யூனிகேஷனா? ஏன்பா 12% நிறுத்திருக்கோம், ஏற ஆரம்பிக்குது. செம. எடத்துவா ரெஸ்டாரண்ட்டில் ஜியானுக்கான இவி சார்ஜ். கிட்டத்தட்ட சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகிடும். என்ன சமோசா? வேறு வழி கிடையாது. இங்கே ஹோட்டலும் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துல வந்து ஹோட்டல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பசிக்குது. ஓகே, 14%ல் போட்டேன். இப்போ பாருங்கள் 48% ஆயிடுச்சு. 47 ஆயிடுச்சு. ஓகே, 21.5 கிலோவாட் ஏறிட்டு இருக்கு. 120 கிலோவாட் சார்ஜராக இருந்தாலும் என்னுடைய வெஹிக்கிள் வந்து அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணும். 30 கிலோவாட் தான் மேக்ஸிமம். ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் 30 கிலோவாட் சார்ஜ் ஆனதை நான் பார்த்ததில்லை. பாருங்க, இந்த 21ல் தான் ஏறுதுப்பா. ஒரு 45 மினிட்ஸ் ஏறினாவே
சார்ஜ் ஆகிடும், கிளம்பி போயிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவின் கடைக்கோடி இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இங்கே வந்தாக்க இங்கேயும் ஜியானுடைய சார்ஜிங் எல்லா பக்கமும் இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதுதான். எல்லா பக்கமும் ஜியான் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்குது. 120 கிலோவாட்னால இப்போ வரக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். அதான் மெயின். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்க பயம் இல்லாமல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் பிளான் பண்ணலான்றதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம். இது வந்து உங்களுக்கு வந்து 12 to 97% கிட்டத்தட்ட வந்து 21.5 கிலோவாட் வந்து டெலிவரி ஆகிருக்கு. அமௌண்ட் வந்து பார்த்தா 468 469 வந்துடுது. பேட்டரி எவ்வளோ இருக்குது? பேட்டரி 51%. 101 கிலோமீட்டர் ரேஞ்சு போகலான்னு சொல்லி காட்டுது. நம்ம போக வேண்டியது வந்து கன்னியாகுமரிக்கு 8 கிலோமீட்டர். வந்துட்டோம்ல, வந்தாச்சு. வந்ததுனால உங்களுக்கு தெரியல. அப்படியே விண்வெளி பற்றி பேசினே வந்தோமா, டெக்னாலஜி சம்மந்தமாக. இதோட சோலார் தான் பெஸ்ட்டுன்னு நான் வாதிக்கிறேன். இல்லை இவர் விண்வெளி போடுறது இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. 2 பேரும் பேசினே அதை வந்துச்சுப்பா கன்னியாகுமரி. இவ்வளோப்பா காற்று இருக்குது, போடுறாங்க, ஓடுது. நம்ம ஊரில் போட்டால் ஓடாதே. காலையில் 5:30, இப்போ 4:30. கிட்டத்தட்ட 12 hours ஆக போகுது வண்டி எடுத்து. கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு பிரேக்கு, ஒரு 3 பிரேக் எடுத்தோம். 3 பிரேக் எடுத்தோம். 3 சார்ஜுக்கு 3 பிரேக். 3 சார்ஜுக்கு 3 பிரேக். கரெக்ட். 10 ஸ்லோ 120 100 110 ஸ்லோ. கன்னியாகுமரி 6 கிலோமீட்டர். முக்கியமான இடம் போல இது இல்லை, ரவுண்டானா கன்னியாகுமரி வரவேற்கிறது. ஓகே. ஏய் அப்பா சாமி, பார்த்து வண்டி உள்ள ஊந்துற போது. அது வண்டி ஊந்துற போது உள்ள டமால போய். என்னங்க அது அப்படி அடிக்குது அழலாம் இல்லை? ஏய் ஸ்லோவா வண்டி உள்ள போய் ஊந்துற போகுது. உண்மையாக சார் வண்டி ஊந்துற போது பயமாகுது இல்லை? என்ன பார்த்து அடிக்குது அழலாம் இல்லை? அங்கே தான் மறைவார் நம்ம சூரியன். ஓகே, சோலார் ஐயா அங்கே தான் மறைவார். எனக்கு தெய்வம் சூரிய ஒளி. அப்பா சூரிய பகவானே, நீ எவ்வளோ எனர்ஜி கொடுத்தியோ என் வீட்டுக்கு, அவ்வளோ எனர்ஜி எனக்கு இப்போ கொடுத்துரு. திருப்பூரில் கிளம்பின வண்டி ஒரு 3 சார்ஜிங் பண்ணி வேற கன்னியாகுமரி எடுத்துட்டு வந்துட்டோம். சன்செட்டை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஒரு கோயிலை பார்த்து ரூம் போயிடுவோம். இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், உங்க பேர் சொல்லுங்க. சூர்யா. ஓகே. இன்ஸ்டா ஐடி பேர் வந்து டோலு சூர்யான்னு இருக்கும். போலு சூர்யாவா. ஓகே, இன்ஸ்டா இருக்காரு. இங்க இவர் வந்து போட்டோகிராஃபரா இருக்காரு. கரெக்ட்டுங்களா? இங்க வர டூரிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் போட்டோ பிடிச்சி கொடுத்து அங்கே இன்ஸ்டன்ட்டாக போட்டு கொடுப்பீங்க. ஓகே. 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து நம்ம இந்த கீயை ஒப்படைக்கிறேன். ஓகே. ஆமாம், வண்டி வாங்கி ஒரு 8 மாதம் ஆச்சு. ஒரு 3 ஸ்டேட்டு போயிட்டு வந்துட்டேன். அருமையான வண்டி. ஒரு 4700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, நல்ல ரேட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சார், பத்திரமா பார்த்துங்க. ஓகே, ரைட். ஓகே, அடுத்து நான் வந்து மகேந்திராவில் வாங்கலாமா, டாட்டாவில் வாங்கலாமா? ஏதோ வாங்கிடு வேணாம், பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ சார். பணம் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு, எந்த பேலன்ஸும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. ரைட். கொடுத்தாச்சு, வண்டி கொடுத்தாச்சு. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன். எப்போனா ஒரு 8 வருஷம் முன்னாடி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக இவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்கோம். எனக்கே என்ன ஒரு ஒரு யூஸ்டுக்காராவது ஏங்க கிடைக்கல. நீ கேட்கல உனக்கு கொடுக்கல. ஏன் கேட்கலன்னா, ஒரு 18 லட்சம் 20 லட்சம் அவ்வளோ விலை கார். அது இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு யூஸ் ஆகும், நம்ம பசங்களுக்கு நாளைக்கு எதாவது யூஸ் ஆகும் இல்லையா? இப்போது இது கொண்டு இந்த கார் இவ்வளோ விலை கொண்டு போய் போடணுமா? ஏன்னா ரொம்ப சின்ன லெவல்லேருந்து, ஒரு சாதாரண லெவல்லேருந்து வந்த ஒரு மிடில் கிளாஸும் கீழேருந்து வந்த ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலியில்
அதாவது சொன்ன திட்டுவாங்க இவ்வளோ விலை கொடுத்து கார் வாங்குறியா அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க பட்சம் எனக்கு யூஸ்டு காராக ஒரு கண்ணில் காமின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணேன், இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டு வந்து வெளியே வந்து கேட்டேன். நைட்டு ஒரு 3 மணி இருக்கும், மாடியில் மேலே உட்காந்து கேட்டேன். அதுலேருந்து கரெக்டாக ஒரு 40 நாள் கூட இல்லை, ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, அது கூட கிடையாது, கிடச்சிச்சு, இந்த கார் கிடச்சிது. இப்போ இந்த கார் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் கொடுக்குது. அடுத்த ஒரு அப்டேட் வேணும். என்கிட்ட கொஞ்சம் ஃபினான்ஸும் கொஞ்சம் பணமும் இருக்குது, வாங்கிக்கலாம், ஃபினான்ஸ் போட்டால் வாங்கிக்கலாம். ஒரு 400+ கிலோமீட்டர் வேணும், பெரிய கார் வேணும். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விவி கார் வாங்கணும், சோலார் நிறைய போடணும், பெரிய ஆளாகும். ஓகே ரைட், நான் கிளம்புறோம், நாங்கள் ட்ரெயினில் கிளம்புறோம். ஃபைனலாக ஒரு தடவை டாட்டாவுக்கு, டாட்டா வேறு பிராண்டு, அவ்வளோதான், டாட்டா இனிமேல்ட்டு இல்லை.